கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிற. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க ராஜா. நீர் பேசுகிற தெய்வம், இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம், அதில் 17ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை போல சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தாவீதும் யோனத்தானும் நல்ல ஒரு, எப்படி சொல்கிறது, உயிர் நண்பனும் கூட சொல்லலாம். ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு சிநேகிதம். ஆமாம், கணவன் மனைவி போல் ஒரு சிநேகன் சொல்லி அப்படின்னு போட்டிருக்கு. அந்த சிநேகம் பாருங்கள், அவன் எப்படியாவது தாவீதுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த யோனத்தான் கூடவே என்ன பண்ணியிருந்தான். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே கூட யாராவது உங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறாங்களா? நல்லது. ஆனாலும் அந்த சிநேகிதர்கள் சரியான நபராக இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. எதுக்குன்னா, இந்த யோனத்தான் அவனுடைய நலங்களை விசாரிக்கிறவனாக யாருங்க, இந்த தாவீதுக்கும் யோனத்தான் ஃப்ரெண்டுனா அதிக நேரம் என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மணிக்கணக்கே நம்ம பண்ணுவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு டைமே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுறதுக்கு டைமே கிடையாது, நேரம் கிடையாது. எத்தனை 1 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, அந்த சிநேகிதனோடு என்ன பண்ணுவாங்க, அதில் தொடர்பில் இருப்பாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த யோனத்தான் தாவீது உயிரை போல சிநேகத்தை நாம் பார்க்க முடிகிறது. நீங்களும் நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணுங்க, சிநேகிக்கணும். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் என்ன பண்ணுறேன், சிநேகிக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கு யாரும் சிநேகிதனே எனக்கு இல்லை, எல்லா சிநேகிதம் எனக்கு என்ன பண்ணுறாங்க, விரோதமாக செயல்படுறாங்க, என் மேலே பொறாமை விடுறாங்க, என் மேலே எப்படியாவது என்னை கீழே தரலாம் பார்க்குறாங்க, எனக்கு நண்பரே இல்லை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார். நல்ல ஒரு சிநேகிதர் இருக்கிறார். நமக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கி கூட பிறந்த தம்பியை கூட என்ன பண்ணல, 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிம்பாங்க. ஆனாலும் பாருங்கள், அதெல்லாம் அன்றைக்கி காலகட்டம் என்ன பண்ணுங்க, அப்படியே மாறி போயிட்டே இருக்குது. ஆனாலும் நல்ல ஒரு சிநேகிதன். ஆனால் அந்த யோனத்தான் தாவீது பாருங்கள், இந்த தாவீது தேவனோடு கூட அவன் என்ன பண்ணுறான், யோனத்தான் அவன் நேசித்தாலும் உண்டாலும், ஆனாலும் என்னுடைய உறவு, என்னுடைய வேறு இங்கேருந்தான் ஆண்டவர் மேலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று இந்த தாவீது என்ன பண்ணுறான், ஸ்தோத்திரம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியாது. ஒரு காலகட்டங்கள் வரும்பொழுது இந்த யோனத்தான் தாவீது என்ன பண்ண பிரியும் போகிறாங்க. யோனத்தான் என்ன பண்ணுறாப்புல, தாவீதை அனுப்பிச்சிட்றாப்புல. தாவீது என்ன பண்ண, நீ அப்படி எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, கொண்டு வான்னு சொல்லி அப்படின்னா அவனை தனியாக அனுப்புகிறான். சோதரர், ஒருவேளை இந்த யோனத்தான் தாவீதோடு கூட போனான்னு என்ன பண்ண, நிச்சயமாக அவன் பிழைத்திருப்பான். ஆனாலும் அந்த தாவீதோடு கூட அவன் போகாதனால வர விளைவுகளை சந்தித்து என்ன பண்ணுறான். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த நீங்கள் 1 சாமுவேல் 20ஆம் நேரத்தை படிக்கும் பொழுது அவனுக்கு என்ன நேரத்தை உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவோடு கூட நாம் போடும்னா, நாம் இயேசுவோடு கூட நடந்தோம்னா எல்லா மரண கண்ணிகளுக்கும் நம்மளுக்கு விரோதமாக செயல்படுகிற கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். இந்த தாவீது என்ன பண்ணுறான், தப்பிவித்து ஓடிக்கொண்டான். சோதர அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம நேரம் பார்க்காம காலம் பார்க்காம ஏசப்பாக்கிட்ட நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் பேச விரும்புகிறீங்க, ஒருவேளை எனக்கு ஜெபிக்க நேரமே எடுக்கலை, வேலை அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு நேரத்தை, கடவுளுக்கு நேரத்தை என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒதுக்குங்க. ஆண்டவர் மேலே உங்கள் சிநேகத்தை என்ன பண்ணுங்கள். எத்தனையோ சிநேகத்தை ஒருத்தனை ஏமாந்து போயிருக்கோம். ஆனால் அந்த சிநேகத்தை இயேசுவை வச்சிங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களை என்ன பண்ணுங்கள், வீணாக்காது. அருமையாக தேவ பிள்ளைகளே, அதே ஒன்று கீழே வாசிக்கும் பொழுது, பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அம்மாசி நான் உட்கார்ந்திருக்க வேண்டிய இடம் காலியாக இருக்கிறதுல உண்மை விசாரிக்க முடியும் என்று அதே அழகாக சொல்லிகிட்டே வர்றான். நீங்கள் சொல்லிகிட்டே பார்க்கும் பொழுது, ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது என்ன பண்ண, உயிரை போல சிநேகித்ததை போல சிநேகித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எப்படி சிநேகித்தாலும் ஆனாலும் ஒரு காலகட்டம் என்ன பண்ணும், எல்லா அன்பும் என்ன பண்ணும், தனிந்து போகும். கடைசி காலத்தில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்கிற தயவு கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்கிற சோத்திரம் அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு ஒரு நாளும் ஒருபோதும் என்ன பண்ணாதுங்க, அது மாறவே மாறாது.
எல்லா அன்பும். ஆனால் இயேசுவின் அன்பு என்ன பண்ணும்? உங்கள் கணவன் மனைவி ஆண்டவரை நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முற்பரியின் நூல் என்றைக்கும் அறாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனாய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, தாவீது யோனத்தான் ஆண்டவரே உயிரை போல சிநேகித்தான் என்று பார்த்தோம். ஆண்டவரே, ஆண்டவர் நாங்கள் உம்மை போல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு உயிரை கொடுத்த எங்கள் தேவனாகிய ஆண்டவராக இயேசு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க, இந்த மாயமான அந்த உலகத்தில் உண்மையான அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல நண்பர்களை எங்களுக்கு தருவீராக. ஜெபிக்கிற நண்பர்கள் ஆண்டவரே, நல்ல நண்பர்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு நல்ல நண்பர் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே, நல்ல உறவுகளை ஆண்டவரே சோதரம் உமக்கு பயப்படுகிற பயங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நல்ல நண்பர்களை கொடுத்து ஆண்டவரே யோனத்தான் தாவீது போல நல்ல ஜெபிக்கிறதிலும் வேத வாசிப்பதிலும் உமக்காக பயந்து வாழ்க்கிறதிலும் எந்த இடத்துல எப்பேற்பட்ட நேரத்திலும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து சுகித்திருக்க தாவீதனுடைய தீபத்தை எரிய வைத்த கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கத்தை தேவன் எரிய வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோதரன் உடைய பிள்ளைகளை சிநேகித்திருப்பதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை நேசிப்பதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.